நான் உதாரணம் போய் சொல்லல. என் கூட பிறந்த தங்கச்சியினுடைய பிள்ளைங்க செட்டியில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா தலைநகரத்தில். அவங்க ஆத்திச்சூடி இந்த மாதிரி சொல்லி அங்கிருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. அவ்வளோ அழகாக சொல்றாங்க ஆத்திச்சூடி. யார் எழுதுங்க ஆத்திச்சூடி? கைத்தட்டி பாருங்க. ஔவையார் எழுதினாங்க ஆத்திச்சூடி. மகாகவி பாரதியார் ஒரு ஆத்திச்சூடி எழுதினார். என்ன எழுதினார்? யாராவது ஒரு ஆத்திச்சூடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் மறந்துடக்கூடாது. நீங்க நாளைக்கு கலெக்டர் ஆக போற, இந்த அம்மா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஐடியாஸ் கட்டு டாக்டர் ஆகலாம், இந்திரா காந்தி ஆகலாம், ஒரு அப்துல் கலாம் இங்க இருக்கலாம், ஒரு டெண்டுல்கர் இங்க இருக்கலாம், ஒரு கபில் தேவ் இங்க இருக்கலாம், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்க இருக்கலாம், ஒரு தளபதி விஜய் இங்க இருக்கலாம். யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். முன்பின் தெரியாத அறிவும் இல்லாத சின்ன சின்ன இளையராஜா எங்க வந்தாரு? ரகுமான் 6 வயசுல அவங்க அப்பா விட்டு செத்துட்டாரு. தெருவா கிட்டார் வாசிட்டு 5 பைசா 10 பைசா சேர்த்து வந்தாரு. இன்னைக்கு கட்சி எங்க நிற்கிறாரு? 2 ஆஸ்கார் பரிசு வாங்கின ஒரே இந்தியன் யாரு? 2 ஆஸ்கார் பரிசு உலகத்திலேயே வாங்கின ஒரே தமிழன் யாரு? ஏஆர் ரகுமான். ஏன் சொல்றேன்னா முயற்சி, உழைக்கணும். என்னால் முடியும். என்ன சொல்லணும் நீங்க? என்னால் முடியும். நான் இந்த நாட்டின் முதலமைச்சர் சொல்லி பாரு. இன்று புதிதாய் பிறந்தேன். டுடே இஸ் மை டே. இந்த நாள் யார் நாள்? மை டே. டுடே இஸ் ஐ am a winner. சத்தமா சொல்லுங்க. Today is I am the best. I will win. போதுமா? இது அப்துல் கலாம் சொன்னார். Today is அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா உள்ள வரணும். எப்படி நினைக்கணும்? Today is நானும் ஒரு அண்ணையா மாறுவேன், அந்த அம்மாவா மாறுவேன், ராஜன் பாபுவா மாறுவேன், ஒரு ராமுவா மாறுவேன், ஒரு லட்சுமிபதியா மாறுவேன். இது சாதாரண திட்டம். நாளைக்கு கலெக்டரா மாறுவேன், நாட்டின் முதலமைச்சரா மாறுவேன், பிரைம் மினிஸ்டரா மாறுவேன். பிரைம் மினிஸ்டர் எப்படி வந்தாரு? அவங்க அப்பா எங்க வேலை செஞ்சாரு? ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்பார்ம்ல டீ ஆக்கி இருந்தாரு. அப்பா சொல்லல, உயர்வா சொல்றோம். அந்த குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உலக தலைவர்களே போன்ற அளவு வந்தார்ல. ஏன்? நம்பிக்கை. என்ன வேணும்? தன்னை நம்பணும். யார் நம்பணும்? என்னால் முடியும், என்னால் முடியும். நான் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் நினைக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீயும் அப்துல் கலாமா மாறிடுங்க. அதுக்கு அன்னையா உங்களுக்கு எல்லாரும் ட்ரைனிங் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அவர் செஞ்சது அந்த ஸ்கூலுக்கு வெள்ளி விழா மலர் போட்டாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் போடல. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தா பாராட்டு. அந்த மலைக்கு மழை வந்தா மாட்டிக்கணும். வெயில், மழை, இடி, புயல் எது வந்தாலும் மாட்டிக்குவாங்க வழியில. ஆனால் அவரு ஒரு நாள் கூட லீவு போடாம பள்ளிக்கூடம் போனார். அதனாலதான் அவருக்கு இந்த பாராட்டு நம்ம சொல்றோம். வெள்ளி விழா மலர் உண்டானின்னு ஒரு சின்ன பள்ளிக்கூடம் 1 to 5 உங்களை மாதிரி எப்படி மலர் போடுகிறார் பாருங்க. எல்லாம் கலர். அதனால அவருக்கு முதல்ல பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணதுனால முதல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுனால அவருக்கு பாராட்டு நாம் தெரிவிக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தையும் மிகப்பெரிய அளவில் அவர் கொண்டு வந்துடுவார். உழைப்பாளி மாணவர்கள் தான் அவருக்கு தெய்வம். நீங்க அவரை தெய்வம் நினைச்சா அவருக்கு தெய்வம் யாரு? போட்டோ வீடியோ எடுத்து போட்டோ உங்கள் சார்பில்
இருக்கலாம், அதை செய்ய முடியாது. அதுக்கு அடுத்த வரி என்ன சொன்னாங்க அப்படியே? இது மாதிரி பண்ணி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இது தெரியாம பள்ளிக்கூட்டு பள்ளிகள் இருக்கக்கூடாது. பேசுகிற சிவானி கவனம் தெரிவிக்கிற சிவானி அபிசி பார்த்தீங்களா? இதுதான் தமிழ் இலக்கியம். ஔவையார உலகம் போற்றுகிறது. ஆத்திச்சூடியில 2வது வரி உங்களுக்கு தெரியல. ஆறுவது சொல்லுங்க. ஆறுவது கோபமே நீ படக்கூடாது. சரியா? டீச்சர் கிட்ட பக்கத்தில் இருக்கிற பையனை அடிக்கிறது, குத்துறது, இவன் அங்கே அடிக்கிறது, பென்சில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கோபம் வரும். அப்பா கிட்ட கோபம், அம்மா கிட்ட கோபம், வாத்தியார் கிட்ட கோபம், யாராவது பெரியவங்க போனால் அவங்களை பார்த்து சீண்டி பேசுறது, தப்பா பேசுறது. சந்தியா 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 ஆறுவது ஆறுவது அடுத்தது என்ன தெரியுமா? பேசாத. இயல்வது கடவேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த தண்ணி பாட்டில் கேட்கிறாரு, என்னால் கொடுக்க முடியல, இப்படி கொடுக்கலாம்ல, இப்படி மறைச்சு வச்சுக்கூடாது. இயல்வது இயல்வது கரவேல் 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 கரவேல்லாம் மறைக்காத. உன்னால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியல. உன்னால ஒரு பென்சில் கடை கேட்கறான், தர முடியல. தங்கமா கேட்கறான், பென்சில் தானே கேட்கறான், கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்க முடியுதா நீ மறைக்காத. யார் சொல்லுத? அது ஒரு இலக்கியம். அம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்லா வரலாற்று சொப்பனை சொன்னாங்க. இலக்கியம் டெஃபினிஷன் சொன்னாங்க. இலக்கியம்னா என்னன்னா அறிவு, ஞானம், பண்பாடு, கலாச்சாரம். நீ இப்போ நடத்துகிற விஞ்ஞான முயற்சி, முன்னேற்றம், இப்போ சமுதாயம் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நீ பெற்ற அனுபவங்கள், கற்ற அனுபவங்கள், நல்லது சொல்ல நினைக்கிற ஒரு எண்ணங்கள் அனைத்தையுமே ராஜன் பாபு சொன்ன மாதிரி எழுத்தாய், உரையடியாய், கவிதையாய், பாட்டாய், ஒப்பாரியாய், தாளாட்டாய், நாட்டுப்புற பாடலாய், பெருக்கூத்தாய், இப்படி கொண்டு போய் சேர்க்கிறது தான் இலக்கியம். அப்படிப்பட்ட இலக்கியம் எல்லாத்திலும் பேர் சொல்லுவாங்க. இயம்புதல்னா சொல்லுதல். இலக்கியம் என்பது ஒரு இலக்கை இயம்புவது. என்ன இலக்குனா என்ன? இலக்குனா என்ன? முயற்சி. அப்புறம் இலக்குனா குறிக்கோள். உன்னுடைய இலக்கு என்ன? குறிக்கோள் என்னன்னு கேட்கிறேன், என்ன சொல்லுவேன்? படிப்புல என்ன உண்மை இயல்பா? நீ ஜட்ஜியா வருவ, அதானே உங்க இலக்கு? கடைசியில் உங்களை யாரும் பேச மாட்டா கூடாது கொஞ்ச நேரத்துக்கு. உங்களுடைய இலக்கு என்ன? உங்க லட்சியம் என்ன? பின்னாடி உட்காந்து அமைதியாரு. அந்த மாதிரி ஒரு இலக்கை சொல்லுவதுதான் இலக்கியம். என்னென்ன இலக்கியம்? ராஜன் பாபா அழகா சொன்னார். சங்ககால இலக்கியம், நாலடி, நான்மணி, நாலாவது, ஐந்தடி, முப்பால், கடிதம், பாடுமொழி, கோவை, இங்கிலியம், கைநிலையும், மாமுக்கியம், 18 நூல்களில் ஒரு கொண்டா திருக்குறள். திருக்குறள் தான் பெரிய இலக்கியம், நம்பர் 1 இலக்கியம் இல்லை. அதனால திருவள்ளுவர் யார் எழுந்து யாரு? அது எப்படி பாட்டு? நான் 2 திருக்குறள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறேன். துவக்கி வைக்கிறதுனா குத்து விளக்கு ஏற்றி மாலர் போட்டு அப்படிலாம் துவக்கணும் நாம் இல்லை. இந்த நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது வள்ளலார் இல்லை வாரியார் மன்றம் துவக்கி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு முதல்ல உங்க பள்ளிக்கூடத்துல என்ன மன்றம் துவங்குது? அது பேர் என்ன? திருவள்ளுவர். திருவள்ளுவர்
ஒன்றையாவது கேளுங்க. ஆரம்ப பள்ளியில எங்கேயாவது இருக்குதாமா இலக்கிய மன்றம்? அந்த அந்த பாக்கி யாருக்கு இருக்கு? என்ன மாதிரி அவருக்கு 3 பேர் தெரியும். வேலூர்ல மெட்ராஸ் வரையும் இவரு ரோட்டரி கவர்னரா போறாரு. என்ன அது? பல லட்சக்கணக்கான ரூபாயும் சமுதாயத்துக்கு செலவு பண்ணவர். இலக்கியம் எங்க கூட இருக்காரு. வேலூர் வாசகர் வட்டத்துடைய துணைத் தலைவர், நான் செயலாளர். எங்க இலக்கிய அமைப்பில் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், ரொட்டேரியன். நாளைக்கு கவர்னராக போறாரு. மாநில அளவில் புகழ்பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். நாளைக்கு நான் அடிக்கடி வாழ்த்து வைக்கிறார், படிச்சாலும் படிக்கலாம். நாளைக்கு ஜனாதிபதி கிட்ட கூட ஒரு விருது வாங்கலாம். அந்த அளவு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு இருக்கு. அப்படி பின்னாடி பேசாதீங்க. ஷாலினி ஷாலினி பணி செய்யணும். அந்த மாதிரி பணி செய்தால் நீங்களும் ஒரு நாள் உயரலாம். உழைத்தால் யார் உழைத்தால் உயரலாம். இதுதான் இலக்கியம் சொல்லி தருது. ஒவ்வொரு இலக்கியமும் என்ன சொல்லுது? உழை, அன்பாயிரு, சகோதரத்துவம், அன்பு, பண்பாடு, நியாயம், மனிதநேயம், உறவுகள், கைவிடு, தூக்கிவிடு, ஆளாக்கு, நீ ஆளாகு, இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே நம்பிக்கையை, வாழ்க்கையில் ஒரு இலக்கை சொல்லிக் கொடுப்பது இலக்கியம். அதில் தலையாய இலக்கியம் திருக்குறள் மட்டும் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இப்போ பாப்பா சொன்னாங்க. ஒரு திருக்குறள், அந்த திருக்குறள் கால் இல்லாமே நிற்கும். அப்படி ஒரு திருக்குறள் இருக்கு. யாரு தெரியாது திருக்குறள்? அது கால் கிடையாது. அந்த திருக்குறள் என்ன? நான் நம்பருக்காக சீட் எடுத்தேன். அந்த திருக்குறள் நம்பர் சொல்லணும் நம்மளுக்கு. எல்லாம் கால்னா என்ன? புள்ளி எழுத்து இந்த காலில். ஆனால் திருக்குறள்ல ஒரு குறள்ல பக்க எழுத்து இல்லாம ஒரு திருக்குறள் இருக்கும். தமிழ் அந்த 1330 குறள், அது ஒரு குறள். ஆனா நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்க பேசணும்னு சொன்னாங்க அந்த பாட்டை. இந்த திருக்குறள் ஒன்று போதும். இதுக்கு பாருங்க, அப்படியே எழுத்து கொடுங்க. அதுல கால் எழுத்து வந்த பாரு. அங்கதான் முதல்ல எழுத்து எல்லாம் கால் வந்தா. இதுல வந்த பாரு. இந்த திருக்குறள் எண் 391. ஆமா, நீ எடுத்து பாரு. பாருமா, ரெண்டு பாருங்க. அதுதான் நீ தப்பா, நான் தப்பா சொல்லுவேன். இருக்கா 391 என்ன பாட்டு? கால் எழுத்து காலே இல்லாமல் ஒரு திருக்குறள் நிற்கும் போது உனக்கு காலா இருப்பது திருக்குறள். உனக்கு கால் எது? திருக்குறள் படிச்சுனா ரெண்டு காலுக்கு संतोष கசடரனா என்ன? கசடர கற்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும் என்ன? பிழை இல்லாமல் படிக்கணும். ஒரு இருக்கு, இப்படி படிக்கிற திருக்குறளை பிழை இல்லாமல் படிக்கணும், நல்லா படிக்கணும். படிச்சுக்க, அவ்வளோதானா? எழுத தெரியணும். அப்புறம் படிக்கிற அப்புறம் இவன் திருப்பி சொல்றான். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திறமைய வெளிக்கொணர்வதுதான் ஆசிரியர் பணி. இதைத்தான் இலக்கியம் கற்றுக் கொடுக்கிறது. இப்ப இவங்கிட்ட இவ்வளவு சொன்ன பிறகு என்ன சொல்றா? படிக்கிற, பிழை இல்லாமல் படிக்கிற, அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஓடி பண்ணுமா? அந்த பாட்டு என்ன
பச்சா என்ன சொல்லிக்கிற ஆரம்பிச்சு ஈவது கடவுள் ஈவது கடவுள் ஈவது விளக்கு பேசாது பேசிட்டே இருக்கீங்க பேசக்கூடாது எழிலரசி அபிஷி நீயே ஜோதி வச்சு சொன்னா கொடுப்பதை தடுக்கக்கூடாது என்ன இதுதான் இலக்கியம் எது இலக்கியம் நலம் நல்லது அறம் வளர்க்கணும் நல்லதை படிக்கணும் நல்லதை கற்றுக்கணும் ஒழுக்கம் அந்த ஒரு பாட்டு சொல்லி நான் நிறைய செய்வேன் ஒழுக்கம் தப்பு வேற ஏன்னு சொல்ல மற்ற அம்மா 131 பாரு சவுண்டு வருதுடா சரி போயிட்டு ஃபோட்டோ நீங்கள் வீடியோ எடுத்துட்டு படி ஆ 131 என்ன பாட்டு அது விளக்குறா பக்கத்துல இந்த போறா ஐயா இதான் ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரின் ஒப்பம் தடும் ரொம்ப பாடு அதாவது இடது பக்கம் இருக்குது திருக்குறள் வலது பக்கம் இருக்குது அதற்கான இலக்கம் பாத்தீங்களா ஒழுக்கம் இதுதான் இலக்கியம் ஒரு இலக்கியம் என்ன சொல்லுங்க உங்களுக்கு நீங்க படிக்கிற நீங்க எப்படி இருக்கணும் ஒழுக்கம் விருப்பம்னா என்ன பெருமை ஒழுக்கம் பெருமை தருவதால் அந்த ஒழுக்கம் எப்படி காப்பாற்றணும் ஆ? ஏன் உயிரின்னு சொன்னா தெரியுமா திருவள்ளுவர் முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது ஏன் உயிரினும் ஓமப்படுறாரு ஏன் உயிராக ஓமப்படுன்னு சொல்லலையே ஏன் திருவள்ளுவர் சொல்ற நானும் இதை ரொம்ப நாளாக படிக்கிறேன் ஒரு அர்த்தம் தெரியும் இந்த பாட்டிமா ஷாலினி இதுக்கு பேசிட்டே இருக்கு ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் வெற்றியை கொடுக்குது பெருமை கொடுக்குது சிறப்பை கொடுக்குது உன்னை உயர்த்தி வாங்குது எல்லாம் ரைட்டு ஏன் உயிரிலும் ஓமப்படுன்னு சொன்னாரு உயிராக ஓமப்படுது ஏன் சொல்லல உயிரை விட மேலானதா நம்ம அதை உயிர் யார் சொல்லுங்க உயிரை விட மேலானதா நினைக்கிறேன் உயிரை விட மேலானது ஏன் அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ண 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிரை காப்பாற்றிடுவாங்கம்மா இப்போ சிஎம் செய்யுது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்போலோ இருக்குது அப்புறம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் அமெரிக்கா போகிறாங்க உயிரை காப்பாற்றுறாங்கல்ல அதனால என் திருக்குறள் அடிபட்டுன்னு சொல்லிட்டு உயிரை விட உயிரை காப்பாற்றிடுவான் உயிரை விட காப்பாற்ற வேண்டியது ஆக நீ ஒழுக்கமுள்ளவர்களாக கணவர்களாக படிப்பவர்களாக பெற்றோர்களை மதிப்பவர்களாக மாதா பிதா குரு தெய்வம் என்கிற பண்பாட்டை வளர்ப்பவர்களாக நாகரிகம் உள்ளவர்களாக சிறந்த அறிவாளிகளாக உங்களை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்